எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல எமோலின் அப்படின்னு உள்ள க்ரீமை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த க்ரீம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் இது நல்லா இருக்குது, சூப்பரான க்ரீம் அப்படின்னு ரிவ்யூ செஞ்சிருந்தாங்க. இந்த க்ரீம் எப்படி தான் இருக்கு அப்படின்னு நானும் யூஸ் செஞ்சு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த க்ரீம் ஒன்லி ஃபார்மசியில மட்டும்தான் கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்ல தான் கிடைக்கும். வேற எந்த ஷாப்லயும் உங்களுக்கு அவைலபிளா கிடைக்காது. ஆன்லைன்ல பியூட்டி ப்ராடக்ட் சேல் பண்ற வெப்சைட்ல இருக்காது. ஓகேவா? அமேசான்ல நான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, நான் செக் பண்ணல. ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்குது. ப்ரோபிலின் கிளைகால் க்ரீம் எமோலியன் கொடுத்துருக்குறாங்க. 100 கிராம் ப்ராடக்ட் 346 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த க்ரீம் மெயினாக யார் யூஸ் செய்யலாம் அப்படின்னா, உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா யூஸ் செஞ்சுக்கலாம். நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குன்னா கூட நீங்கள் இதை யூஸ் செஞ்சுக்கலாம். என்னோட ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின். இந்த க்ரீமை யூஸ் செய்கிறதுனால ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்கின்னு நல்ல ஹைட்ரேட்டடான ஸ்கின்னாக மாறும். நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஹைட்ரேஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்கின்னில் பிக்மெண்டேஷன் பிரச்சனைகள் வரும், சுருக்கங்கள் வரும், ஸ்கின்னு நல்ல ஒரு ட்ரையாக ஃபீலாக இருக்கும். இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்குற மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் செய்யலாம். ப்ராடக்ட் இதுதான். இது மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் வருது. நான் அந்த அளவு யூஸ் செஞ்சுருக்கிறேன், இப்போ யூஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, டின் மாதிரி உள்ள பேக்கேஜிங். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு. ஆனா இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. நம்ம அப்ளை செய்கிற நேரம் ஸ்கின்ல நல்லபடியா ஸ்ப்ரெட் ஆகுது, குயிக்கா அப்சர்வ் ஆகிடும். ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆயிலியா எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. கொஞ்சம் ஒரு வாட்டரி மாதிரி உள்ள டெக்ஸ்சர் தான். இதுல ஆல்கஹாலும் இல்லை, ஃப்ரேக்ரன்ஸும் இல்லை. ஸ்மெல்லே எனக்கு தெரியல, எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. ஸ்கின்ல அப்சர்வ் ஆன பிறகு ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷனான ஒரு ஃபீல் இருக்குது, ட்ரையாக ஒரு ஃபீல் இல்லை. இதில் ப்ரோபிலின் கிளைகால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்க்ரீடியன்ட்னால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். ஸ்கின்னு நல்ல ஏஜ்டான ஸ்கின்னாக தெரியுது அப்படின்னா, அதாவது ஸ்கின்னு ட்ரை ஆகி சுருக்கங்கள் எல்லாம் விழுது அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கிடைக்கிறதுனால ஸ்கின்னு நல்ல ஒரு ப்ளம் லுக்கிங் ஸ்கின்னாக இருக்கும். அதனால இது ஆன்டி ஏஜிங்காகவும் செயல்படுது. ப்ரோபிலின் கிளைகால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல ஆக்னி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கு. ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஸ்கின்ல ஏதாவது மார்க் இருக்குது, ஸ்கார் இருக்குது அப்படின்னா அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கு. ப்ரோபிலின் கிளைகால் இது மாதிரி உள்ள பெனிஃபிட் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்குது. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது, இச்சி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா எல்லாமே இந்த க்ரீம் யூஸ் செஞ்சுக்கலாம். ரெகுலராக டெய்லி பேசிஸில் மாய்ஸ்சரைசர் மாதிரி இதை யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த க்ரீம் யூஸ் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த க்ரீம் யூஸ் செய்யக்கூடாது. இதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் ஒரு சிலதெல்லாம் ப்ரெக்னென்ட் விமனுக்கோ இல்லை ஃபீட் பண்ணுறவங்களுக்கோ சேஃப் கிடையாது. நார்மலாக இருக்கிறவங்க இதை யூஸ் செஞ்சுக்கலாம், மென்னை யூஸ் செஞ்சுக்கலாம், விமனை யூஸ் செஞ்சுக்கலாம். நான் யூஸ் செஞ்சு பார்த்ததுல என்னோட ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குது, நல்லபடியாக ஒத்துக்குது, ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்குது, ஸ்கின்னு நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது ஸ்கின்னு. உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.